அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்ணாடியில பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணோட உருவம் தான் நிக்குது. அவரோட உடம்ப 2ஆ உடைச்சு வாஷ் பேஷன்ல தலையும் இடிச்சு கொடூரமா சாகடிக்குது. அவ்வளவுதான், அந்த பெரியவரோட கதை அங்கேயே முடிஞ்சிருது. அங்க நடந்தது எதுவுமே தெரியாம மேல ஆபீஸ்ல இந்த இடத்த பத்தி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பேஸ்மெண்ட் மென்டல் ஹாஸ்பிட்டலா இருந்திருக்கும். அந்த சமயத்துல யாரோ இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற கொடுமை எல்லாத்தையும் மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. மீடியாவும் உள்ள புகுந்து எல்லாத்தையும் வீடியோ கவரேஜ் பண்றாங்க. அந்த இடத்துல மென்டலா பாதிக்கப்பட்ட நிறைய சின்ன பசங்களும் பொண்ணுங்களும் இருக்காங்க. சோ இந்த ஆதரவற்ற குழந்தைங்களை பராமரிக்க கூட ஆள் இல்லையான்னு அங்க இருக்கிற டாக்டரை கேட்டா, இங்க பாருங்க, எங்க கிட்ட மேன் பவரும் இல்ல, தேவையான ஃபண்டும் இல்ல, ஆனாலும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் ஓகே சார், நாங்க இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், இந்த குழந்தைங்களை வச்சு ஏதோ இல்லீகலா அபியூஸ் பண்றீங்களாமே அப்படின்னு மீடியால இருந்து கேக்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டரும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலை பத்தி ஒரே ஒரு ஃபுட்டேஜ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்க இருந்த குழந்தைங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற எந்த ஒரு தகவலும் கிடைச்சிருக்காது. ஜூலியாவும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா அந்த பாவப்பட்ட குழந்தைங்க இன்னமும் அங்கதான் இருக்காங்க, என்னால நல்லாவே உணர முடியுதுன்னு சொல்றா.